ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன தற்கொலை செய்து கொண்டுள்ளார் என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்யும் போது 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இலஞ்சமாக பெற்றார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் அவருக்கு எதிராக விசாரணை இடம்பெற்று வரும் நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார் என கூறப்படுகிறது. இந்த வழக்கில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த கபில சந்திரசேனவுக்கு கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் பிணை வழங்கப்பட்டது. இந்த நிலையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவுக்கு பிணை வழங்குவதற்காக அவரது உறவினர்கள் என கூறி போலி பிணையாளர்கள் இருவர் நீதிமன்றில் முன்னிலையானவை தெரியவந்தமை அடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். கபில சந்திரசேனவின் பிணை நிபந்தனைகளின்படி அவரது நெருங்கிய உறவினர்கள் மூவர் ஆழ்பிணை வழங்க வேண்டியிருந்தது. இதற்காக உறவினர்களாக முன்னிலைப்படுத்துவதற்கு சந்தேக நபர்கள் தலா 15,000 ரூபாவை பணமாக பெற்றுக் கொண்டுள்ளனர் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் பிணை நிபந்தனைகளை மீறி நீதிமன்றத்தின் நம்பிக்கையை சிதைத்துள்ளமையினால் கபில சந்திரசேனவை மீண்டும் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு பிரதான நீதவான் நேற்றைய தினம் உத்தரவிட்டார். இந்த சூழலிலேயே கபில சந்திரசேனவின் சடலம் கொல்லப்பிட்டியவில் உள்ள வீட்டில் இருந்து இன்று வெள்ளிக்கிழமை மீட்கப்பட்டதாக போலீஸ் பேச்சாளர் தெரிவித்தார்.